ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த விலாகுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம், அதுக்காக எடுத்த விலாகு. இதில் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அழகாக ஒரு கேர்ள் எல்லாருக்குமே பூ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு ரோஸாக கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே அழகாக சூப்பராக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே மண்டபத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கனாக்கா இதை மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு விருப்பப்படுறவங்க வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் நல்லா இருந்தது. சாஸ்லாம் வச்சுட்டு அந்த கட்லெட் மாதிரி, அப்புறம் பேரிச்சம்பழம், தேங்காய் மிட்டாய் இதை மாதிரிலாம் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களுமே வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் அந்த டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்யூ அவ்வளோ க்யூ நின்றுச்சுங்க. நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோவில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7:10க்கு நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். பாருங்கள், அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. 7:10க்கு நிற்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 8:10க்கு தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்டேயே நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பணம் வச்சு கொடுத்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு 8:10 ஆகிட்டு. அந்த அளவுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஒரு 4 பேராக தான் உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்களே ஒரு 4 பேராக கரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவங்களே ஒரு 2 பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. கும்பலாக போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் கரெக்டாக ஒவ்வொருத்தராக போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிற மாதிரி அதுக்கு ஒரு 2 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களே அழகாக பார்த்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு ஓடாமல் பார்க்குறதுக்கும் ஒரு நீட்டாகவும் இருந்துச்சு. கரெக்டான இதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே பண்ணியிருந்த டெக்கரேஷன் இருக்குது பாருங்கள், பயங்கரமான டெக்கரேஷனுங்க. ஃபுல்லுமே பூ தான். ஃபுல்லுமே பூவில் தான் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கேயே நின்று எங்கள் பாப்பா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் டைனிங் ஹாலுக்கு வந்தப்போ மணி கரெக்டாக 8:10. டைனிங் ஹாலில் சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடியிலேருந்தே க்யூ அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. அங்கேயுமே நின்று சேர் பிடிச்சி சாப்பிட உட்கார்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவ்வளோ ரஷ்ஷுங்க. சூப்பராக மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். கரெக்டாக மணி 9:10 கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களாம் டான்ஸ் டிஜே சாங் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே பாப்பா, நீயும் கொஞ்சம் நேரம் களத்தில் இறங்கி ஆடு அப்படின்னு சொல்லி ஆட விட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குட்டி பிள்ளைங்களை பாருங்களேன், பெரியவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த குட்டி பிள்ளைங்க ஆடுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக சாட்டர்டே ஈவினிங் மறுநாள் சண்டே, ஸ்கூலும் லீவா, சரி பசங்களும் லேட்டாக வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்டுமே அங்கே டான்ஸ் ஆட விட்டுட்டு இருந்தோம். நாங்களுமே அந்த கெஸ்ஸிங்கில் தான். ஏன்னா மறுநாள் சண்டே. ஸோ பொறுமையாகவே பசங்க டான்ஸ் ஆடட்டும், பொறுமையாகவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் பசங்களை அழைச்சிட்டு என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டவங்க. ஃபுல்லாக பூ அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த பெருமாள், அந்த அம்பாள் ஃபோட்டோலாம் செல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தோன்னாக்கா ஃபுல்லும் பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஃப்ரூட் சாலட்ஸ், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க பாருங்களேன். பர்டிகுலராக நான் அந்த வீடியோ எடுத்ததே அதுக்காக தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரூட் சாலட்டு அடுக்கி வச்சுருந்த விதம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அங்கேயுமே நம்மளுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டேபிள்ஸ்லாம் போட்டு சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷனு கிராண்டாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்து எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பாருங்களேன், ரொட்டேஷன் டைப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜூஸ் பிங்க் கலரில் இருந்து சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஜூஸ் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஃப்ளேவரில் இருந்துச்சுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பிங்க்கு கொய்யாப்பழத்தில் தான் இது பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை எசன்ஸ் மிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் சாப்பிட்டு பார்த்தப்போ கொய்யாப்பழ டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தாம்பூலம் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.